தமிழிசை அவர்களுக்கு எம்ஓஎஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், இணையமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு செய்திகள் பரவுது. ஆனால் அவங்க தலைவர் ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கவர்னர் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்களே அப்படின்ற அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா? இந்த நாடார் பாஜகவுக்கு ஒரு பெரிய முக்கியமான சக்தி. சரி, ஜெயலலிதா பாஜகவை காலி பண்ணும்போது இந்த நாடார்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது பச்சைமால் மந்திரி, முருகேசன் மாவட்ட செயலாளர், அவர் மாவட்ட செயலாளர், ஜெயபேரவை செயலாளர், ராய்சபா விஜயகுமார்லாம் இந்த நாடாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் போதும் ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க செய்த இந்த நாடார்கள் பாஜக பின்னாடி, மோடி முன்னாடியே உறுதியாக நின்ன சமுதாயம். ஐயா தாழ்லிங்க நாடார் உழைப்பால் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை அம்மையாரும் பலன் பெற்றிருக்காங்க. இப்பவும் இந்த நாடார்களை வந்து மோடி என்டர்டெயின் பண்ணணும்னு நினைப்பார். இட் இஸ் இயல்பான ஒன்று தான். அந்த வகையில் தமிழிசை அம்மையார் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாப்புல. அதே போல் தாழ்லிங்க நாடார் நினைவிடத்தை சரியாக பண்ணலைங்கிறதுல எனக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மேலே கடுமையான கோபம் இருந்தாலும் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜக பொன் ராதாகிருஷ்ணங்கிற அளவுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் அவராக இருக்கார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கும் ஆதரவு வளையம் வந்து இருக்கத்தான் செய்யுது. எனக்கும் அவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பற்றி தமிழிசை அம்மையார் பேசுனதில் அவங்களுக்கும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அவங்க சசிகலா விஷயத்தில் தமிழிசை அம்மையார் தெளிவாக இருந்தவர்.